1000°C. 1000 டிரில்லியன் ஜெட் இன்ஜின் சத்தம். சூரியனின் கர்ஜனை ஏன் பூமிக்கு கேட்கவில்லை? நாம் தினமும் பார்க்கும் சன் அமைதியாக ஒளி தரும் ஒரு நட்சத்திரம் போல தெரியும். ஆனால் உண்மையில் சூரியனில் ஒவ்வொரு வினாடியும் நடக்கும் அணுச்சேர்க்கை வெளியேறும் ஆற்றல் 100 கோடி ஹைட்ரஜன் குண்டுகளுக்கு சமம். சூரிய மேற்பரப்பில் வெப்பம் சுமார் 5500°C வரை இருக்கும். உள்ளே 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். இதன் சத்தம் என்ன தெரியுமா? 1000 டிரில்லியன் ஜெட் விமானங்கள் ஒரே நேரத்தில் முழங்குவது போல. ஆனால் ஏன் நமக்கு சத்தம் கேட்கவில்லை? இங்கேதான் முக்கிய ரகசியம். சத்தம் பயணிக்க ஒரு மூலம் வேண்டும், அதாவது காற்று, நீர் அல்லது திடப்பொருள். இந்த விதியை விஞ்ஞானத்தில் சவுண்ட் வேவ் என்று சொல்வார்கள். விண்வெளி முழு அமைதி. பூமி மற்றும் சூரியன் இடையே 150 மில்லியன் கிலோமீட்டர். அந்த இடம் முழுக்க வெற்றிடம். அங்கே காற்று இல்லை, சத்தம் இல்லை. ஆனால் சூரியன் கர்ஜித்தாலும் அது பூமிக்கு வர முடியாது. நாசா என்ன சொல்கிறது? நாசா விஞ்ஞானிகள் சூரிய அலைகளை பதிவு செய்கிறார்கள். அந்த அலைகளை மனிதர்கள் கேட்கும் அளவுக்கு மாற்றினால் அது ஒரு குரல் அல்ல, ஒரு அதிர்ச்சி தரும் கர்ஜனை. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். சூரிய சத்தம் பூமிக்கு வந்திருந்தால் மனிதர்கள் காதை மூடிக்கொண்டிருப்பார்கள். உயிரினங்கள் வாழ முடியாது. பூமி ஒரு நிரந்தர சத்த நரகம். சூரியன் மிகப்பெரிய சத்தம் உண்டாக்குகிறது. ஆனால் விண்வெளி வெற்றிடமாக இருக்கும் காரணத்தினால் அந்த சத்தம் பூமிக்கு சேரவே முடியாது.